இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 5ல் அகநானூறு பற்றி பார்க்க போகிறோம். சரியா? 8 தொகை நூல்களில் நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகை நூல். அந்த 8 தொகை நூல்களில் ஒன்றான அகநானூறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அகநானூறு அப்படின்னா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. சரியா? இப்போ அகநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்றான நூல். அகம் பற்றிய 400 பாடல்களை சொல்றதுனால அதுக்கு அகநானூறு அப்படின்னு பேர். இது நெடுந்தொகை, நீண்ட பாடல்களை கொண்டதுனால இதுக்கு நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறேன். இதனுடைய அடிவரையறை பார்த்தோம் அப்படின்னா 13லேருந்து 31 வரைக்கும். சரியா? நூல் அமைப்பு பார்த்தோம்னா 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று களிச்சி யானை நிறை, மணிமிடை பவளம், நீத்தில கோவை. சரியா? களிச்சி யானை நிறை அப்படின்னா 120 பாடல்கள், மணிமிடை பவளம் 180, நித்தில கோவை 120. சரியா? இந்நூலை தொகுத்தவர் உருத்திர சன்மர் அப்படிங்கிறவர். தொகுப்பித்தவர் அப்படிங்கிறவர் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. தொகுத்தவர் அப்படின்னா என்ன அப்படின்னா தனித்தனியாக இருக்க நூலை சேகரித்தவர். தொகுப்பித்தவர் அப்படின்னா அதை திரும்ப மறுபதிப்பு செஞ்சவர். சரியா? இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து. இப்போ ஒவ்வொரு பாடல்களும் பாடுறாங்க அப்படின்னா முதல்ல இறைவனை வேண்டி பாடுவாங்கல்ல, அப்படி பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவரனார். சரியா? இந்நூலில் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 புலவர்கள் சேர்ந்து பாடப்பட்ட நூல் தான். இதில் என்ன நம்ம அகநானூறு அப்படிங்கிற பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உள்ளுரை ஓமை பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளுரை ஓமம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓமையை மட்டும் வெளிப்படையாக சொல்லிட்டு அந்த உருவகத்தை என்ன செய்வாங்க, மறைமுகமாக சொல்கிறது. சரியா? அந்த கருப்பொருட்களை மாத்திரம் வெளிப்படையாக சொல்லிட்டு மற்றதை மறைமுகமாக சொல்கிறது தான் உள்ளுரை ஓமம் சொல்கிறது. சரியா? இப்போ 2 மார்க்ஸ் கேட்டால் அகநானூறு 3 பிரிவுகளை கூறுக அப்படின்னு கேட்டால் களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நீத்தில கோவை. இது புக்குக்குள்ளே இருந்து கேட்பாங்க. சரியா? களிற்று யானை நிறை அப்படின்னா 120 போட்டுக்கோ, மணிமிடை பவளம் 180, நித்தில கோவை 100. இது ஒன் வேர்ட்லேயும் கேட்கலாம். ஒரு பாடலை கொடுத்து களிச்சி யானை நிறைய எத்தனை நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை 2 மார்க்ஸாகவும் கேட்கலாம். ஒரு கொஸ்டின் எழுதிக்கோ. அடுத்து 100 குறிப்பு எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு சொன்னால் நான் 8 தொகை நூல்களில் இடம்பெற்ற நூல் 1. அது பெயர் காரணம் அகம் கூட்டல் 400 அதை எழுதிக்கோ. அந்த அடிவரை இருப்ப 13, 31 எழுதிக்கோ. சரியா? 2 கொஸ்டின் முடிஞ்சா. அடுத்தது இந்நூலை தொகுத்தவரெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் எழுத வேண்டாம். அடுத்து 3வது கொஸ்டின் நூலோட திணை வைப்பு முறை. திணை வைப்பு முறை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இருக்குல்ல அது. இப்போ குறிஞ்சி இந்த அகநானூரை பொறுத்தளவில் 5 இதில் பாலை திணை ஒற்றைப்படையில் பாடியிருப்பாங்க. அந்த அகநானூறு பாடல் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 3ல் முடியும், இல்லை 5ல் முடியும், 7ல் முடியும், 9 முடியும். அப்படி ஒற்றைப்படை எண்களில் முடிக்கக்கூடியதான் பாலை திணை பாடல்கள். அடுத்து குறிஞ்சி திணை பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இதில் 2, 8, 12 அடிகளில் அமைய பெற்றது குறிஞ்சி திணை பாடல்கள். முல்லை திணை பாடல்கள் 4, 14 அந்த அடி வரையறைன்னு சொல்கிறேன். இது வெறும் அகநானூருக்கு மாத்திரம் தான், 8 தொகை நூல்களுக்கு கிடையாது. 8 தொகை நூல்களில் ஒன்றான அகநானூருக்கு மாத்திரம் பாலை திணை 1, 3, குறிஞ்சி 2, 8, முல்லை 4, 14, மருதம் 6, 16, நெய்தட்டில் 10, 20. சரியா? இப்போ 3 கொஸ்டினையும் எழுதிக்கும். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. இந்த அகநானூரை எழுதினது யார் அப்படின்னா அம்முவனார் அப்படிங்கிறவர். காலம் சங்க காலம். ஃபஸ்ட்டு நூல்கள் தோன்றிய காலத்துக்கு அடுத்து இலக்கண நூல்கள் தோன்றினதுக்கப்புறம் இந்த நூல் தோன்றியிருக்கு. அடுத்து சங்கத்தொகை நூல்களில் இவர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 127. இவர் என்னென்ன மற்ற பாடல்கள் பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை. இதுதான் இவருடைய பாடல். இவர் நெய்தல் திணை பாடுதலில் மிகச் சிறந்தவரான். சரியா? யார் அப்படின்னா அம்முவனார். இப்போ 4 கொஸ்டின் எழுதிக்கோ. ஆசிரியர் குறிப்போட பெயர் எழுதிக்கோ. காலம் சங்க காலம். இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கா 127. என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை எழுதிக்கோ. நெய்தல் திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர். சரியா? அந்த 4 கொஸ்டின் எழுதி கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்பணும். சரியா? அடுத்து இந்த பாடல் பார்ப்போம். மக்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ற தக்கவாறு அமையக்கூடிய தன்மை உடையது. இந்த அகநானூரை பொறுத்தோம் அப்படின்னா மக்கள் எப்படி வாழ்கிறோமோ அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தான் அமையக்கூடிய தன்மை வந்தது. பழந்தமிழர்களில் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்தது. பழந்தமிழர்கள் மக்கள் வாழக்கூடிய நிலம் என்னது அப்படின்னா அவங்களுடைய வாழக்கூடிய தொழில், இப்போ என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அமைகிறது தான் அந்த அகநானூறு நூறில் சொல்கிறாங்க. இன்றும் கடற்கரையில் வாழும் மக்கள் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். இப்போ கடற்கரையில் வாழ்கிறவங்க யார் அப்படின்னா நெய்தல் மக்கள். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
மீன் பிடிக்கிறது, அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து உப்பு விளைவிக்கிறது. சரியா? அடுத்து வந்து பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழ்விடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். பண்டைய காலத்து மக்கள், நெய்த நில மக்கள் வந்திருந்தால் தான் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன தொழில் இருக்கோ அது தகுந்தாப்புல தொழில் சேர்ந்து தன்னுடைய வளத்தை வந்து அவங்க பெருகிக்கிட்டாங்க. சரியா? ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்க பாடல்கள் புலப்படுத்துகின்றன. அந்த காலத்திலேயே ஆண்களும் பெண்களும் என்ன செஞ்சுருக்காங்க? வாணிபம் செஞ்சுருக்காங்க. அந்த வாணிபம் செஞ்சதை வந்து சங்க பாடல் நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இதை பற்றி தான் நமக்கு வந்து இப்போ பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன். அகநானூறுனா என்ன, அந்த அகநானூறு நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அடுத்து வந்து அகநானூருடைய பிரிவுகள், அடுத்து வந்து அகநானூர் திணை வைப்பு முறை. இந்த 4 கொஸ்டின் எழுதி கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்பு. அடுத்த வீடியோவில் வந்து என்ன செய்யலாம்? அந்த பாடலோட பொருள், அடுத்து வந்து இலக்கண குறிப்பு, பகுவத பிளவு, புணர்ச்சி விதி பார்க்கலாம். சரியா? அடுத்து வந்து நன்றி மாணவர்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.